வீவர்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது இடியாப்பம். இடியாப்பம் எல்லா வீடுகள்லையும் பண்ணுறது தான். ஆனால் ஒரு சிலருக்கு சாஃப்டாக வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் உடஞ்சி வருது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் நாம் இன்றைக்கி உடையாமல் சாஃப்டாக எப்படி இடியாப்பம் பண்ணுறது அப்படிங்கிறத டிப்ஸ் எல்லாம் சொல்ல போகிறேன். அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள். என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கப்புக்கு 1 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். இந்த அரிசி மாவு கடை அரிசி மாவு தான். இதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. மாவு நீங்கள் எடுக்கும்போது மாவு நைஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, நீங்கள் மாவு பிசையும் போது நல்லா சுடு தண்ணியில் உப்பு போட்டு கலந்ததுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி சூடாக இருக்கும்போதே மாவை பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நாம் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டோம். தண்ணியிலே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறோம். தண்ணி சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே மாவில் விட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரே நேரத்தில் நிறைய தண்ணி விட்டு கலக்காதீங்க. தண்ணி அதிகமானால் கூட உங்களுக்கு இடியாப்பம் பிழியும் போது உடஞ்சி வரும். இல்லை தண்ணி கம்மியாக இருந்தால் கூட உங்களுக்கு இடியாப்பம் பிழிகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வேக வச்சு எடுக்கும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் தண்ணி கரெக்டான அளவு விட்டு இந்த மாதிரி கையில் ஒட்டாதவாறு பார்த்துக்கோங்க. இப்போ நாம் இடியாப்ப அச்சை போட்டிருக்கிறோம். இது நான் சின்ன துவாரம் இருக்கிற அச்சு தான் எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட பெரிய துவாரம் இருந்தால் கூட பரவாயில்ல. இந்த மாதிரி போட்டுட்டு நாம் தட்டில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். தட்டில் பிழிஞ்சு விடும்போது நீங்கள் ஒரே இடத்துல மொத்தமாக நிறைய பிழிஞ்சு விடாதீங்க. நல்லா விரித்து கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இடியாப்பம் ஈவனாக வெந்து சாஃப்டாக இருக்கும். நீங்கள் மொத்தமாக நடுவில் மட்டும் நிறைய பிழிஞ்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு நடுவில் வேக கொஞ்சம் லேட் ஆகும். சைடில் இருக்கிறது நல்லா வெந்து ஹார்டாக இருக்கும். அதனால் இடியாப்பம் பிழியும் போது நல்லா விரித்து விட்டுக்கோங்க. பிழிஞ்சு விட்டதுக்கப்புறமா நீங்கள் தட்டில் எடுத்து வச்சுட்டு இட்லி குக்கரில் நீங்கள் வைக்க வேண்டியது தான். இட்லி குக்கரில் வைக்கிறதுக்கு முன்னாடியே தண்ணி விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு குக்கிங் டைம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் தண்ணியை விட்டுட்டு உடனே தட்டை உள்ளே தூக்கி வச்சிங்கன்னா குக்கிங் டைம் அதிகமாகும். அதனால் உங்களுக்கு இடியாப்பம் ஹார்ட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இப்போ நம்மளுக்கு தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்குது. இடியாப்பத்தை உள்ளே வச்சு மூடிட்டோம். அதனால் குக்கிங் டைம் கம்மியாகும். இடியாப்பமும் சாஃப்டாக இருக்கும். இப்போ நமக்கு குக் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இடியாப்பம் அழகாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. தட்டில் ஒட்டாமல் அழகாக வருது பாருங்கள். நல்லா ஒயிட் கலரில் பூ மாதிரி சாஃப்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.